முதலமைச்சரின் செயலாளர்களின் துறைகளை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சரின் தனிச் செயலாளர் உமாநாத் ஐஏஎஸ் உட்பட பலரின் துறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. மாற்றி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய செயலாளர்களின் துறைகள் மாற்றி அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. முதலமைச்சரின் தனிச் செயலாளர் 1 உமாநாத் ஐஏஎஸ் அவர்களுக்கு நிதி, மின்சாரம், உள்துறை, நெடுஞ்சாலை, பொதுப்பணித்துறை என 17 துறைகள் உமாநாத் ஐஏஎஸ் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல முதலமைச்சரின் தனிச் செயலாளர் 2 சண்முகம் ஐஏஎஸ் அவர்களுக்கு வேளாண்மை, கூட்டுறவு, உயர்கல்வி, மருத்துவம், சட்டம் உள்ளிட்ட 14 துறைகளும், அதே போல முதலமைச்சரின் இணைச் செயலாளர் லட்சுமிபதி ஐஏஎஸ்க்கு சுற்றுச்சூழல், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து உள்ளிட்ட 12 துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது CM1, CM2, CM3 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும், அதே போல ஜாயிண்ட் செக்ரட்டரி கார்டில் லட்சுமிபதி ஐஏஎஸ் அவர்களும் 4 பேரும் முதலமைச்சருக்கு தனி செயலாளராக இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில அவங்க பார்த்து வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை மாற்றி அமைத்து தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழக அரசு அதை மாற்றி அமைத்து அதற்கான உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில முதலமைச்சரின் தனிச்செயலாளர் 1க்கு நிதி, மின்சாரம், உள்துறை, நெடுஞ்சாலை, பொதுப்பணித்துறை என 17 துறைகளும், முதலமைச்சரின் தனிச்செயலாளர் 2க்கு வேளாண்மை, கூட்டுறவு, உயர்கல்வி, மருத்துவம், சட்டம் உள்ளிட்ட 16 துறைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல முதலமைச்சரின் இணைச் செயலாளர் லட்சுமிபதி ஐஏஎஸ்க்கு சுற்றுச்சூழல், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து உள்ளிட்ட 12 துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.